ஹாய், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா கலைஞர் நூற்றாண்டு பூங்காவுக்கு வந்திருக்கோம். இது வந்து இப்போ சென்னையில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் ஆகுது. இது கரெக்டாக எங்கன்னா செம்மொழி பூங்கா தெரியும், நம்ம சென்னையில் தான் இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து இந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்கான்னு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மே மாதம் ஸ்கூல் லீவில் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸாக இருக்கும். ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கே எப்படின்னா இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். இப்போ நம்ம பைக்கு கார்லலாம் வந்தால் செம்மொழி பூங்காலே பார்க்கிங்கு, இங்கே பார்க்கிங் கிடையாது. அதே மாதிரி இங்கே எல்லாமே ஸ்கேனிங் தான். இப்போ டிக்கெட் பாருங்கள், ஒரு ரைடுக்கும் வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. 2.5 வயசு குழந்தையிலேருந்து 3 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களாம் எல்லா ரைடுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. என்ட்ரி ஃபீஸ் வந்து 100 ரூபா. அது வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம், எல்லாமே ஸ்கேன் தான். நாங்கள் இங்கே உள்ளே போய் சுற்றி பார்த்துருந்தோம். எல்லாமே செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த வீக் டேஸு இல்லை லீவ் டேஸில் நீங்கள் சுற்றி பார்க்க எல்லாமே நிறைய இருக்கும். இங்கே வந்து ஜிப்லைனு நிறைய இருக்குது, நீங்கள் பார்க்குறதுக்கு ஜிப்லைன் இருக்குது, கண்ணாடி மாளிகை இருக்குது, ஆர்டிக் குடில் இருக்குது, பனிப்புகை நடைபாதை இருக்குது. எல்லாமே செமையாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்து இதுவும் வந்து ஒரு பூங்கா மாதிரி தான். இந்த பூங்கா உள்ளேயே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான ராட்டினம் ரைடு சுற்றி பார்க்க நிறைய இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து செல்ஃபி பாயிண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்துச்சு, அங்கெல்லாம் போய் அழகாக செல்ஃபி எடுத்தோம். செல்ஃபி எடுத்துகிட்டு அங்கே அப்புறமா வந்து நிறைய செடி, டிஃப்ரெண்ட்டான பூ எல்லாமே வந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பார்க்குறதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி நிறைய இப்போ பட்டர்ஃப்ளை இருக்க மாதிரியே ஆப்பிள் இருந்துச்சு, வாட்டர் மெலன் இருந்துச்சு, அங்கே எல்லாமே சூப்பராக போகலாம். இது வந்து ஜிப்லைனு 1/2 கிலோமீட்டரு 250 per பர்சனுக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஜிப்லைன்லாம் வந்து வயநாட்டில், ஊட்டி, கொடைக்கானலில் போயிருப்போம். இப்போ நம்ம சென்னையிலே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது போகிறாங்கல்ல ஜிப்லைனு, 2 பேரும் போகலாம், ஒருத்தரும் போகலாம். நல்லா இருக்குது. 250 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து நம்ம வந்து காசு கொடுத்து பண்ணணும்னு இல்லை, எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான். இங்கே காசு எடுத்துன்னு போகிறது வேஸ்ட்டு. அக்கௌண்ட்டில் காசு வச்சுக்கிறது நல்லது. ஃபுல்லாகவே வாட்ஸ்அப் மூலயமா பே பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரைடுக்கும் போகணும், ஓகேவா? இது வந்து இங்கே வந்து இது வந்து சூப்பராக இருந்துச்சு. அதாவது நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு போனோன்னா, அதாவது படிக்கிற குழந்தைங்க 5ஆவதுலேருந்து 10th 11th 12th நம்ம சிலபஸ்லலாம் வரும்ல, தமிழ் சிலபஸில் வர மாதிரி தாவரம், பூச்சி, பட்டுப்பூச்சி, அந்த மாதிரி ஒரு இது வந்து என்ட்ரன்ஸ்லேயே இதான் இருக்கும். இந்த வெயிலுக்கு உள்ளே போனோடனே சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக ஏசி, செம்ம காற்று வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. உள்ளே போனோடனே அஷிதா நல்லா என்ஜாய் பண்ணான். இங்கே போயிட்டு அந்த அம்மாவுக்கு தான் செம்ம ஜாலியாகிடுச்சு. எல்லா ரைடும் ஏறினா, செம்மையாக என்ஜாய் பண்ணான். இப்போ நம்ம உள்ளே போயிருக்கோம். இது வந்து செடி கொடி, பூமியில் வளர்றது, கொடியில் வளர்றது, மரத்தில் வளர்றது எல்லாமே இங்கே சூப்பராக ஷோ பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து கூட்டு போனோன்னா நம்ம பசங்களுக்கு இது வந்து இங்கே இருக்குது, இது வந்து அங்கே இருக்குது. முக்கணிகள் என்னன்னு கேட்டிருப்பாங்கல்ல, நம்ம தமிழ்லையோ சயின்ஸில் எல்லாம் வரும். மா பலா வாழை சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. பலா மரம், வாழை மரம், மாங்காய் மரம், முக்கணிகள். நம்ம 10th வரும்னு நினைக்கிறேன், நான் 10th படிச்சிருக்கேன். அதை ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க. சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்குற மாதிரி. இதில் வந்து கைவினை பொருட்கள், அதாவது நம்ம வந்து கையிலேயே செய்கிற பொருட்களை கைவினை பொருட்கள்னு சொல்லுவாங்க. இந்த மாலை செஞ்சுருக்காங்க, இந்த குட்டி குருவி செஞ்சுருக்காங்க, இந்த பூவை செஞ்சுருக்காங்க, இந்த குட்டி பொம்மையை செஞ்சுருக்காங்க. அது மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அஷிதா நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இப்போ நம்மளுக்கே தெரியாததுலாம் இங்கே இருந்துச்சு. இப்போ வந்து இது என்னென்னா மித வெப்ப மண்டல பழங்கள், அதாவது லோ ஹீட்டில் வளரக்கூடிய பழங்கள். இந்த வாட்டர் மெலன், கிரேப்பு, இது எல்லாமே வந்து அந்த மாதிரி வளருதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதை ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்மள இலையெல்லாம் இருக்குல்ல, இலை வேப்பிலை இருக்குது, வேப்பிலை வச்சுருக்காங்க. ஒரு தெரியல எனக்கு, அது எல்லாமே ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்படி இருக்கும், இது காஞ்சக்கப்புறம் இப்படி இருக்கும், இதில் முட்டை வைக்கிறது, இந்த பூச்சிலாம் போய் முட்டை வைக்கிறது, அது மாதிரி. குளிர் பிரதேச பழங்கள், அது என்னன்னா ஆப்பிள், முந்திரி பழம், அது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க ஷோ பண்ணி. ஆரஞ்சு, மாதுளப்பழம், இது எல்லாமே ஷோ பண்ணி காமிச்சிருந்தாங்க. அது வந்து எப்படி வளரும்ன்ற மாதிரி, அது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். சங்ககால மலர்கள்னு சொல்லிட்டு செம்பருத்தி, மல்லிகை, சங்குப்பூ,
ரோஜா, வெற்றி, அதை தேன் பூ சொல்லுவோம்ல அது, அல்லி, இது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா வெப்பமண்டல காய்கறிகள், அதாவது ஹீட்டில் வளரும் போல், அதனால் அதை அப்படி போட்டு வச்சுருக்காங்க. தக்காளி நம்மளுக்கு தெரியாதுல்ல, நம்ம சென்னையில் இருக்கனால நம்மளுக்கு தெரியாது, இதெல்லாம் கிராமத்தில் வளரக்கூடியது தான். தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகா, இது எல்லாமே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே விதைகள், அதாவது இந்த விதை போட்டால் தான் இது வரும். இப்போ நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுக்கலாம், தக்காளி எப்படி வருதுன்னு அவங்க கேட்டாங்கன்னா இது சொல்லலாம், இந்த விதையை போட்டால் தக்காளி செடி வரும், தக்காளி செடியிலேருந்து தக்காளி வரும். அதே மாதிரி இது எல்லாமே விதைகள் தான் ஷோ பண்ணியிருந்தாங்க. ஒன்றுமே இப்போ நம்மளே பார்த்துருக்க மாட்டோம் அந்த விதைகளில். நம்மளுக்கு தெரிந்தது சூரியகாந்தி விதை, தர்பூசணி விதை, அது மாதிரி தான். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ விதைகள் போட்டு வச்சுருந்தாங்க. இது என்னென்னா பூசணி, பம்கின். பூசணி வந்து கொடியில் தான் வளரும். இப்போ நம்ம கிராமத்தில் இருக்கோன்னா நம்ம குழந்தைங்களுக்கு அங்கே போய் காமிக்கலாம், இது மாதிரி இது எல்லாமே கொடியில் வளரும், இது பாரு இப்படி வளரும். ஆனால் இங்கே கூட்டு போனீங்கன்னா இது பாருமா இது இப்படி தான் வளரும், இங்கே பாரு இதெல்லாம் இப்படி தான் மேக் பண்ணுறாங்க, இதெல்லாம் இப்படி தான் வளருது. இங்கே பாருங்கள் நம்ம சம்மர் சீசனுக்கான வாட்டர் மெலன் இப்படி தான் ஒரு கொடி மூலயமா மரத்தில் ஒன்றும் தொங்காது, இது மாதிரி வளருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது என்னன்னா வாசனை, அதாவது முந்திரி பருப்பு, மிளகு, அது என்னது கிராம்பு, இது எல்லாமே முந்திரி பாருங்கள். இது வந்து மிளகு நம்மளுக்கு கருப்பாக தெரியும். இது வந்து அழகாக வந்திருக்கு பாருங்கள். முந்திரி இது உள்ளேருந்து தான் முந்திரி எடுப்பாங்க, நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுக்கலாம். இது உள்ளேருந்து தான் முந்திரி வருது, இது உள்ளேருந்து தான் மிளகு வருது, இதுதான் கிராம்பு பிரியாணிலெலாம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து வண்ணத்து பூச்சிகள் களஞ்சியம். அதாவது வந்து நம்ம இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து முட்டையிடும், அப்புறம் தான் அதுலேருந்து குட்டியாக ஒரு பட்டர்ஃப்ளை வரும். அந்த பட்டர்ஃப்ளை வந்து எவ்வளோ பெருசாக வளரும், அந்த பட்டர்ஃப்ளைலேருந்து இன்னொரு உயிர் வரும். அது மாதிரி அவ்வளோ சூப்பராக ஷோ பண்ணி காமிச்சிருந்தாங்க. அதாவது நம்ம வந்து கலராக பார்ப்போம்ல பட்டர்ஃப்ளை, அது எல்லாமே ஷோ பண்ணி காமிச்சிருந்தாங்க. நம்மளுக்கே தெரியாது, ஆமாம் இது நம்ம பார்த்துருக்கோம், ஓ இதோட பேர் இது தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவோட பட்டர்ஃப்ளை நேம் எல்லாமே சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து இது என்னன்னா அதே மாதிரி உலகை ஆளும் சிறு உயிரினங்கள், அதாவது நம்மளோட சொசைட்டிலேயே என்னென்ன இருக்கும், வண்டு, பூச்சி, கொசு, ஈ, அந்த மாதிரி ஒன்றா ஷோ பண்ணி காமிச்சிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம கூட தான் இருக்குது, நம்ம உலகத்திலே தான் இதெல்லாம் இருக்குது, கொசு, எறும்பு, அது மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து மண்ணுக்குள் விளையும் காய்கறிகள், அது வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, அதாவது பூமிக்கு கீழே விளையிற வெங்காயம் கூட பூமி கீழே தான் விளையுது, முள்ளங்கி, அது எல்லாமே பூமிக்கு கீழே தான் நம்மளுக்கு தெரியுமா. ஆனால் இங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் எனக்கே வெங்காயம் பூமி கீழே விளையுதுன்னு தெரியாது. அங்கே போய் பார்த்தோன்னே ஓ வெங்காயம் பூமி கீழே தான் விளையுது போல் அப்படின்னு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுமாதிரி நம்ம குழந்தைங்களும் தெரிஞ்சுக்கோம், அங்கே கூட்டின்னு போய் காட்டுங்க. அது அப்புறம் வந்து சின்னஞ்சிறு அதிசயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள், குட்டி வண்டுலேருந்து அந்த வண்டு எவ்வளோ ஒரு ப்ராசஸ்லேருந்து எவ்வளோ ஒரு லைஃப் ஸ்டைல்லேருந்து அவ்வளோ பெரிய வண்டாக வருதுன்னு காமிச்சிருந்தாங்க. அப்புறம் இப்போ பட்டர்ஃப்ளைக்கு பார்த்தோம்ல, அது எவ்வளோ வெரைட்டியாக பட்டர்ஃப்ளை இருக்கோ அதே மாதிரி இந்த வண்டுக்கும், ஒவ்வொரு வண்டுக்கும் குட்டி வண்டுனா இந்த பேர், பெரிய வண்டுனா அந்த பேர், நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. அது இங்கே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து மரகத சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து நம்ம இப்போ இந்த பட்டர்ஃப்ளைலேருந்து இன்னொரு உயிர் வருது, அதை தான் மரகத சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. இப்போ செடிக்கும் மரகத சேர்க்கை இருக்குது, காய்கறியில் நிறைய இருக்குது. அது வந்து அது உத்து பார்த்தா நம்மளுக்கே புரிஞ்சிடும். நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு. இது வந்து இங்கே பாருங்கள், பாவக்காய், பீர்க்கங்காய், கொடமிளகா, அதெல்லாம் வந்து இப்போ வெங்காயம், பீட்ரூட்டு, கேரட்லாம் பூமிக்குள்ளே வளர்ந்துச்சு. இது எல்லாமே செடியில் வளருது. குழந்தைங்க கிட்ட காமிக்கலாம், இங்கே பாரு இதெல்லாம் செடியில் வளருது பாரு, இதெல்லாம் பூமிக்குள்ளே வளருது பாரு. நம்ம சாப்பிட்றோம், நம்ம செஞ்சு கொடுக்குறோம், குழந்தைங்க சாப்பிடுது. அது எப்படி வருதுன்னு தெரியாது. நம்ம வந்து அதை எப்படி டைம் எடுத்து நம்ம இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போமா என்ன, சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அதுங்களுக்கும் ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு அவ்வளவும் ஒன்றும் தெளிவாகவும் புரியாது. இங்கே போனோன்னா ஓ இப்படி தான் வளர்தாம்மா, ஓகே ஓ இது இப்படி தான் இருக்கா அப்படின்னு அதுங்களே தெரிஞ்சுக்கும். இது வந்து தேனி நம்ம எப்படி எடுக்கிறோம் அதில் போட்டிருந்தாங்க. நான் சொன்னல அதே மாதிரி செல்ஃபி பாயிண்ட் தான் பட்டர்ஃப்ளை. இது வந்து வாட்டர்மெலன், சாரி ஆப்பிள்,
நல்லா இருந்துச்சு. அது பக்கத்துலேயே வந்து வாட்டர் மெலன் இருந்துச்சு. அங்கேயே உட்காந்து ஃபோட்டோ எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சு. வாட்டர் மெலன்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து என்னென்னு பார்க்க போயிட்டோம். போயிட்டு அங்கே வந்து ஒரு அருவி இருந்துச்சு. அது வந்து இப்போது பகல் டைமுன்றனால அது எங்களுக்கு போட்டு காட்டல. நைட் டைமில் அது வந்து அருவி மாதிரி சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் இப்போ என்ஜாய் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இது மூங்கில் குட்டில்னு சொன்னல, அதில் வந்து 12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் போக முடியும். குழந்தைங்கள வந்து அனுப்பிச்சி விடலாம். நம்மளால் பெரியவங்களெல்லாம் போக முடியாது. 12 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் போக முடியும். இங்கே வாட்டர் மேலெல்லாம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், எல்லாமே பார்த்தாச்சு. இது வந்து பசுமை ஓய்விடம் சொல்லியிருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்து ஒரு செடி கொடினால் ஃபுல்லாக ஒரு ஃபுல் செட்டப்பு. நம்ம வந்து கொஞ்சம் எல்லாமே சுற்றி பார்க்கறதுனால கொஞ்சம் டயர்டாயிடுவோம். அதனால் அங்கே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இது வந்து ஜிப்லைன் இறங்கும் இடம், அதாவது 1/2 கிலோமீட்டர்னு சொல்லியிருந்தேன்ல, நாங்கள் அங்கே ஆரம்பித்த ஜிப்லைனை இங்கே வந்து தான் முடிச்சிருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கெலாம் வந்து நல்லா இருந்துச்சு. இது வந்து ட்ரெயின் ரைடுங்க. இது வந்து 2.5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைய தான் அலோவ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எப்படி என்ட்ரி டிக்கெட் 100 ருபீஸோ, குழந்தைங்களுக்கு அதே மாதிரி 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் 50 பெர் ரைடு. ஒரு ரைடுக்கும் 50 தான், ஜஸ்ட்டு 50 ருபீஸ் தான் வந்து பண்ணுறாங்க. இது எல்லாமே அதே தான் நம்ம பார்த்துக்கலாம். அருவி சொன்ன பசுமை ஓய்விடம், ஜிப்லைன் இறங்கும் இடம். இந்த ட்ரெயின் வந்து நல்லா இருந்துச்சு. இதை வந்து அஷிதா போகும்போது நம்ம பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து அதான் 3 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களை வந்து அலோவ் பண்ணுறாங்க. 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து கேன்டீன் வசதியும் இருக்குங்க. இது வந்து கேன்டீனு, எல்லாமே கிடைக்கிது. ஜூஸு, பப்ஸு, பர்கரு, சாப்பாடு வந்து மீல்ஸு, ஒயிட் மீல்ஸு, தயிர் சாதம், சாம்பார் சாதம், குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கிது. நீங்கள் எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. தண்ணி கிடைக்கிது. இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வசதியும் இருக்குது. நல்லா இருக்குது. ரெஸ்ட் ரூமும் நல்லா க்ளீனாக சூப்பராக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. சிற்றுண்டியகம் கேன்டீன் நான் சொன்னது தான். சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. மெயின்டெனன்ஸும் நல்லா இருக்குது. குப்பை இல்லை. நம்ம குழந்தையெல்லாம் கூப்பிட்டு போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்களாம் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. செம்ம என்ஜாய். டயர்டே அவ்வளோ. அடுத்து என்ன இருக்குது, அடுத்து எங்கே இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு ஒரு என்ஜாய் பண்ணி. இது வந்து 2 கேன்டீன் இருக்குது இங்கே. இந்த கேன்டீன்லையும் நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. சாம்பார் சாதம், தயிர் சாதம், மீல்ஸு சூப்பராக இருந்துச்சு. இது வந்து அலங்கார வளைவுன்னு போட்டுருந்துச்சு. ஃபுல்லாக செடியாலே, அதாவது மணி பிளான்ட்டாக வாட்டர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதனாலே வந்து வளைவு வந்து போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சுற்றி பார்க்க நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோலாம் எடுத்துருக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. நானும் அஷிதாவும் நல்லா என்ஜாய் பண்ணோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பனி, அதாவது புகை வருது. நம்ம அது உள்ள என்ட்ரன்ஸ் இதே மாதிரி ஒரு கண்ணாடி இருக்குது. 2 சைடும் கண்ணாடி இருக்குது. நம்ம என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஃபுல்லாக புகைங்க. ஆனால் எங்களுக்கு தான் அது கிடைக்கல. நாங்கள் வந்து ஒரு லன்ச் டைமில் போயிட்டோமா, அதனால வந்து இந்த ரைடு எல்லாமே க்ளோஸு. நாங்கள் 2 மணி வரையும் வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்தோம். இதுங்க டைமிங்கும் இருக்குங்க. டைமிங் வந்து சம்திங் நம்ம டிக்கெட் எடுக்கும் போதே 3 hours தான் டைமிங்கு. இது வந்து பேர்ட்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி தான் ஸ்கேனர் வச்சுருப்பாங்க. நம்ம அங்கே போய் ஸ்கேன் பண்ணிக்கணும். இது வந்து ஃபுல்லாக கிளியெலாம் பார்க்குறதுக்குன்னு நினைக்கிறேன். கிளி பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து பேர்ட்ஸ் ஃபீடிங்க்கு, அதாவது நம்ம கிளிக்கு வந்து நம்ம கொடுத்தோன்னா சாப்பாடு கொடுக்கறதுக்கு 500. நாங்கள் வந்து இது உள்ளே போகல. அவ்வளோ பேர்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போகல. அதுவும் இல்லாமல் எப்படி சொல்கிறதுனா வந்து அவ்வளோ சுற்றி பார்க்குறதுக்கும் உள்ளே எதுவுமே இல்லைன்ற மாதிரி வெளியே சொல்லிட்டு இருந்தாங்க. தெரில, நாங்கள் போகல. நீங்கள் வேணால் உள்ளே போய் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கண்ணாடி கிளாஸ் ஹவுஸு. ஃபுல்லாக கண்ணாடி, உள்ளே ஃபுல்லாக செடி, நிறைய செடி வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டான பிளான்ட்லாம் வச்சுருந்தாங்க.
உள்ள இதுக்கு வந்து 50 ருபீஸ் தான் என்ட்ரி ஃபீஸு. சூப்பராக இருந்துச்சு. இது உள்ளேயும் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக உள்ளே மேலே ஏறிட்டே போகலாம். படிக்கட்டு தான் உள்ளே ஃபுல்லாக. பெரிய கிளாஸ் ஹவுஸு, மேலே ஏறி போயிட்டே இருக்கலாம். சொன்னல அடல்ட்டுக்கு வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 40 ருபீஸு, அடல்ட்டுக்கு வந்து 50 ருபீஸு. கண்ணாடி மளிகை இங்கேருந்து பார்த்தாலே தெரியுதா அவ்வளோ பெருசு இருக்கா. நம்ம அவ்வளோ பெருசு வரையும் மேலே ஏறி போகலாம். ஃபுல்லாகவே வந்து செடி தான். செடி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இது வந்து ஃப்ரீ தாங்க. இதுவும் வந்து உள்ளே டிஃப்ரெண்ட்டாக செடி வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு உள்ளே. ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு. இது உள்ளே நல்லா இருந்துச்சு சுற்றி பார்க்கறதுக்கு. நாங்கள் இது உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு இது வந்து ஊட்டி கொடைக்கானலில் இது மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அதே செட்டப் தான் இங்கேயும் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு பூ செடி அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர்லலாம் வரும்ல, அது பாருங்கள் பேர்லாம் போட்டுருந்துச்சு. அதே மாதிரி செடி நிறைய வச்சுருந்தாங்க. இந்த செடியை வாங்கிட்டும் வரலாமா, காசு வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணால் காசு எவ்வளோன்னு காட்டும். அந்த செடி நம்ம வாங்கிட்டும் வந்துக்கலாம். அது எப்படி வைக்கணும், எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சுற்றி பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோ எடுத்துக்கலாம். செடி பின்னாடிலாம் இருக்கும்ல, நம்ம ஃபோட்டோ எடுக்கும் போது நல்லாயிருக்கும். நல்லா இருந்துச்சு சுற்றி பார்க்குறதுக்கும். இப்போ வந்து சுற்றி பார்க்குறது எல்லாமே பார்த்தாச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நீங்களும் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குழந்தைங்களுக்கான ரைடை பற்றி பார்ப்போம். நாங்கள் என்னென்ன ரைடு போனோம், அர்ஷிதா என்னென்ன ரைடு போனால் எல்லாமே பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் போய் பாருங்கள். அடுத்த வீடியோவை பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். பாய்.